ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். கோடி கடனையும் எரித்து சாம்பலாக்கும், நிம்மதியை கொடுக்கும் அதிசய பரிகாரம். இது பரிகாரத்தின் உச்சம் அப்படிங்கிற தலைப்பில் நான் இந்த பதிவை போட்டிருக்கேன். அதுக்கு காரணம்னா, பரிகாரத்துக்கு உச்சம் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்கள நிறைய பேர் பெரிய கடன் பிரச்சனையில் இருக்காங்க. கடன்னா சாதாரணமான ஆளுகளுக்கு லட்சக்கணக்கில் கடன் இருந்தாலே அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது பெரிய கோடீஸ்வரர்களுக்கு பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் கடன், அது சொல்ல முடியாத அளவுக்கு கடனை வாங்கிடுறாங்க. என்னென்னா, கடன் கிடைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக வாங்கிடுறாங்க. எல்லாம் கேட்குற இடத்துலலாம் கடன் கிடைச்சிருது. இப்போ பேங்க் லோனுன்னா இப்போ சொத்தை அடகு வைக்கிறது, இப்படி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால பேங்க்கு அவங்களுக்கு கடன் கொடுக்குறது, ப்ரைவேட்லேயும் கொடுக்குறது, இப்படி பல வகையில் கடனை வாங்கிடுறாங்க. ஆனால் அந்த கடன் மொத்தமாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக வருது. அது எப்படி வருதுன்னா, கடன் இவங்க சும்மா வாங்குறதில்ல, எதையோ நம்பி வாங்குறாங்க. எதுலையாவது கிடைச்சிருக்கோம், பிஸ்னஸ் பண்ணலாம், அதில் பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்னு இவங்க போட்ட பிளான் சரியாக போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த பிளான் சரியாக இல்லாமல் போகும்போது தான் இது கடன் பிரச்சனையாக போட்டு தொல்லை எடுக்குது, பெரிய பிரச்சனையாகுது. அப்போ கோடிக்கணக்கான கடனை வாங்கிட்டு பல கோடி சொத்து இருக்கவங்களே அந்த சொத்தை விற்கிறதுக்கு மனசு வராமல், ஏன்னா சொத்தெல்லாம் விற்றா அவங்க மரியாதை போயிடும், கௌரவம் போயிடும், ஊரில் அந்தஸ்தெல்லாம் காலி ஆயிரும், சொந்தக்காரங்கள்லாம் சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் நம்ம ரொம்ப அவமானம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகளை எல்லாம் யோசிக்கிறாங்க. இதனால் இந்த கடனோட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குமா? இது எப்படி எங்களுக்கு இவ்வளோ பெரிய கடன் வந்தது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க. இப்போ என்கிட்ட கேட்குறாங்க. இதை நான் ரொம்ப அளவுக்கு மீறி கொஞ்சம் யோசித்தேன். இவ்வளோ பெரிய கடன்லாம் வந்துடுச்சுன்னா இப்போ இவங்களுக்கு எப்படி இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் யோசித்த பரிகாரம் தான் இது. அந்த அளவுக்கு உச்சமாக அது நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப மனசில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நிம்மதியையும் கொடுத்துரும். கடன் தீர்றதுக்கான வழி உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த கடனில் உள்ள தொல்லை, நிம்மதி குறைவு இதெல்லாம் சரியாயிடும். இப்போ நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற இந்த பரிகாரம் நிச்சயமாக நீங்கள் கேட்ட பிறகு அதிசயப்படுவீங்க, ஆச்சரியப்படுவீங்க. ஆமாம், இது சரியான பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி இதை கேட்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பலனும் கிடைச்சிரும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நிம்மதியை கொடுக்கும் அதிசய பரிகாரம் இந்த பரிகாரம். இது பரிகாரத்தோட உச்சம்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஜாதகத்தில் ஒருத்தருக்கு கடன் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறோம்? அந்த காலபுருஷ தத்துவம் அப்படி பார்த்திங்கன்னா கன்னி ராசி தான் கடனை சொல்லக்கூடியது. கடன் அப்படின்னா கன்னி ராசி தான். ஏன்னா மேசத்துலேருந்து 6ஆம் இடம், அது 6ஆம் இடம் தான் ஒருத்தருக்கு கடனை சொல்லக்கூடியது. அந்த 6ஆம் இடத்துக்கு ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்கிறான். அதுக்குள்ளே கடன் இந்த பிரச்சனையாக இருக்குது. அப்போ இந்த 6ஆம் இடம் தான் ஒருத்தருக்கு அவங்க ஜாதகத்தில் லக்னம் எப்படியோ, ஆனால் இதில் நான் சொல்லியிருக்கிற பரிகாரத்தை செய்யும்போது நிச்சயமாக அவங்களுக்கு கடன் சரியாகும். இப்போ 6ஆம் இடம் அப்படின்னா அது கன்னி ராசி. அப்போ அந்த கடன் 6ஆம் இடம் தான் அந்த கடனை கொடுக்குது. அப்போ அந்த கடன் இருக்குது அப்படின்னா, கடன் குறையணும்னா அதுக்கு விரயம், கடனுக்கு கடனுக்கு விரயத்தை பண்ணுறது 5ஆம் இடம். ஒரு காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிம்ம ராசியாக வரும். சிம்ம ராசி தான் காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துக்கு முதல்ல இருக்கக்கூடிய 5ஆவது ராசி, அது சிம்ம ராசி. அந்த ராசியோட அதிபதியை பார்த்திங்கன்னா சூரிய பகவான், சூரியன் தான் அந்த சிம்ம ராசியோட அதிபதி. இது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் இவ்வளோ விளக்கம் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா சிலருக்கு
புதுசாக ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது நல்ல இல்லை, இதனால் வேறு யாரையாவது கேட்டு பண்ணும்போதும் அவங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடச்சிரும், இது நல்ல ஒரு பரிகாரமாக இருக்குங்கிறதுனால இவ்வளோ விஷயம் சொல்கிறேன். அப்போ அந்த 6ஆம் இடத்தை கடனை விரயம் கடன்னா எந்த ஒரு விஷயமும் விரயமானால் தானே அது நம்மளுக்கு இருக்காது. இப்போ நம்ம கையில் பணம் இருந்தால் அது விரயமானால் தான் நம்மள்கிட்ட பணம் இருக்காது. அதுபோல் ஒரு நோய் இருந்தால் அது சரியாகி அது விரயமானால் தான் நம்மளுக்கு நோய் சரியாகும். அதுபோல் அதனால் அதுக்கு விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது எது? காலபுருஷனுக்கு 5ஆம் இடமான சிம்ம ராசி. அப்போ கடனுக்கு விரயம் ஆகணும்னா சிம்ம ராசி தான் சரியாக இருக்கணும். அப்போ சிம்ம ராசிங்கிறது சூரிய பகவான் வீடு. அப்போ சூரியன் அப்படிங்கல சூரியனோட நட்சத்திரங்களெல்லாம் பாருங்கள். சூரியனோட நட்சத்திரங்கள் என்ன? கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இது 3 நட்சத்திரமும் சூரியனோட நட்சத்திரமாக இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கடவுள் யார்? கிருத்திகை. கிருத்திகைங்கையில் பார்த்திங்கன்னா அது யார் அப்படின்னா முருகப்பெருமான். உத்திரத்தில் ஐயப்பன். இதுக்கு அடுத்து உத்திராடம் விநாயகர், 21வது நட்சத்திரமாக வரும் விநாயகர். அது நிறைய பேர் குழப்பமாக அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு நான் தெளிவான ஒரு இது சொல்லுவேன். ஏன்னா அது உத்திராடம் தான் விநாயகரோட நட்சத்திரம் அப்படின்ட்டு. இப்போ அதுக்கு போவேன்னா இப்போ இந்த 3 நட்சத்திரம் சொன்னல, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இதில் உத்திராடத்தை விட்டுட்டோம்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர் யாருன்னா முருகப்பெருமான். முருகப்பெருமான் கிருத்திகை சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்தவர். அப்போ முருகப்பெருமானை கும்பிட்டோம்னா நிச்சயமாக கடன் குறையும். கடன் குறைஞ்சாலும் கடன் இல்லாமல் போகும். ஆனால் எந்த முருகன் அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா இப்போ கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உள்ள முருகனை சொல்லியிருக்கேன். அந்த முருகன் யார், ஏன் கிருத்திகை நட்சத்திரத்தை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர் அவர் முருகப்பெருமான் எப்படி பிறந்தார் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும். இவ்வளோ கதையை சொல்கிறேன்னா உங்கள் கடன் குறையணுங்கிறதுக்காக தான். தெளிவாக கேட்டால் தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும், உங்களுக்கு புரியும். அதனால தான் இவ்வளோ தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது யார் சொல்லித்தரப்போறா? அதனால தான் உங்களுக்கு இவ்வளவு சிரமப்பட்டு நான் இந்த விஷயத்தை ஆய்வு செஞ்சு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் கேளுங்க, உங்களுக்கு நிச்சயமாக இந்த மிகப்பெரிய பலனை கொடுக்க போகுது இது. இப்போ கிருத்திகை நட்சத்திரத்தை நான் சொல்லியிருக்கேன். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் எப்படி பிறந்தார் அப்படின்னா அவர் சிவபெருமானோட நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த தீப்பொறியில், அதாவது தீப்பொறியில் பிறந்தவர். அவர் நெற்றிக்கண்ணில் தீப்பொறி வந்தது. அந்த தீப்பொறியிலிருந்து பிறந்தவர் தான் முருகப்பெருமான். அப்போ கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது தீப்பொறி தான். தீ அதாவது நெருப்பு. அந்த நெருப்பில் பிறந்ததுனால தான் முருகப்பெருமானுக்கு ஸ்கந்தர்னு பேர். அது கந்தசாமின்னு சொல்லுவாங்க, கந்த பெருமான்னு சொல்லுவாங்க. முருகருக்கு அப்படி ஒரு பேர் இருக்குது. கந்தசாமிங்கிற கோயிலெலாம் சென்னையில் ஃபேமஸாக இருக்குது, பாரிஸ் கார்னரில் இருக்குது. அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. ஸ்கந்தர்னு சொல்லுவாங்க. ஏன் இத்தனை முருகனுக்கு எத்தனையோ பேர் இருக்கையில் நான் கந்தரை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அந்த கந்தருங்கிறது கந்தகம்னா உங்களுக்கு தெரியும், நெருப்பு உருவாக்குறதுக்கு பயன்படுத்துறது கந்தர், அது கந்தகம். அது இந்த தீப்பெட்டியில் 2 பக்கமும் இருக்கும் பார்த்துருக்கீங்கல்ல, அது பேர் கந்தகம். அதனால தான் முருகப்பெருமானுக்கு கந்தர்னு பேர். நெற்றிக்கண்ணில் சிவபெருமானோட நெற்றிக்கண்ணில் நெருப்பில் பிறந்தவர், நெருப்பு பொறிகளில் பிறந்தவர். அப்போ உங்களுடைய அந்த கடனை சாம்பலாக்குன்னு இந்த நான் தம்ப்நெயிலெல்லாம் போட்டிருக்கேன், உள்ளெல்லாம் சொல்லியிருப்பேன். அது சாம்பலாக்குது அப்படின்னா அது கந்த பெருமானால தான் முடியும். அப்போ இங்கே பாருங்கள், அந்த கடனுக்கு இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு 6ஆம் இடமான கன்னிராசி. அந்த கன்னிராசிக்கு கன்னிராசியை விரயம் பண்ணணுன்னா அதுக்கு 12வது ராசியான சிம்ம ராசி. அந்த சிம்ம ராசியோட அதிபதி சூரியன்.
அந்த சூரியனோட நட்சத்திரங்களில் பிறந்த கடவுள்களில் முருகப்பெருமான் ஒருத்தர். அவர் தான் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர். அப்போ அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் எப்படி பிறந்தாருங்கிறதும் சொல்லிட்டேன். அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்ததுக்காக அந்த முருகப்பெருமானுக்கு கந்தர்னு பேர். ஸ்கந்தர்னு சொல்லுவாங்க, ஸ்கந்தர்னு சொல்லலாம், கந்தர்னு சொல்லலாம், கந்தசாமின்னு சொல்லலாம். அப்போ இந்த கோடிக்கணக்கான கடனோ இல்லை கடன்கிறது போகணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையில், ஏன்னா முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தான், செவ்வாய்க்கிழமையில் இல்லை அந்த கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில், ஏன்னா செவ்வாய்க்கிழமையோட இந்த கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் தான் மிகப்பெரிய பவர் இருக்கும். இந்த கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் கந்தசாமி அப்படிங்கிற பேர் உள்ள கந்தசாமி, கந்த பெருமான், இப்படி ஸ்கந்தர்னுங்கிற பேர் உள்ள முருகப்பெருமான் எங்கே இருக்காரோ அவருக்கு நீங்கள் எப்படி வழிபாடு செய்கிறீங்க, இப்போ அங்கே போய் வழிபாடு செய்யணும். முறையான வழிபாடு, பாலாபிஷேகம் செய்யலாம். அங்கே அபிஷேகத்துக்கு என்ன பொருளோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இந்த கோடிக்கணக்கான கடன் வச்சுருக்கவங்க, லட்சக்கணக்கான கடன் வச்சுருக்கவங்க இந்த கந்த பெருமானை போய் கிருத்திகை நட்சத்திரம் வர அன்னைக்கு போய் கும்பிட்டாங்கன்னா நிச்சயமாக கோடிக்கணக்கான கடனும் தீந்துடும். இது கண்டிப்பாக நடக்கும். இந்த பதிவை கேட்டவங்கெல்லாம் அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து லாஜிக்காக கரெக்டாக சொல்லியிருப்பேன். அதே சமயத்தில் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னம் இருக்கும். அந்த லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு விரயம் பண்ணக்கூடிய அந்த 12ஆம் இடத்து கடவுளையும் வணங்கலாம். அது பதிவில் நான் சொன்னேன்னா அது பெருசாக போயிட்டுருக்கோம். அது ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஜாதகத்தில் நான் பல பிரச்சனைகள், பல கிரக அமைப்புகள் இருக்கும். அதனால் அதை நான் பதிவுலையும் சொல்ல முடியாது. அதனால் நான் இந்த தனிப்பட்ட ஜாதகம் இல்லாமல் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்களை செஞ்சாலே உங்களுடைய கடன் பிரச்சனை முடிகிறதுக்கு முடிஞ்ச பிறகு உங்களுக்கே ஒரு நிம்மதி வந்துடும். மிக சிறந்த பலன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பரிகாரத்தில் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறத நீங்கள் உணரக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதனால தான் இது வந்து பரிகாரத்தின் உச்சம் அப்படிங்கிற விஷயத்த நான் இதில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பதிவில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட ஜாதகம் இல்லாமல் பொதுவாக சொன்ன விஷயங்களே உங்களுக்கு இவ்வளோ பலன் கொடுக்குதுன்னா இப்போ தனிப்பட்ட ஜாதகத்தில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த பதிவில் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.